நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இல்லை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பர்த்டே பார்ட்டி நடக்குது இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. என்னப்பா இது சொல்லிக்கிட்டு இருக்க, பல்லவி இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்ல தீபாவுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. பக்கு பக்குன்னு சொல்லிட்டு உள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தீபாவே கார்த்தி பார்க்குறாங்க. தீபாவும் கார்த்தியை பார்க்க வேறு யாரும் இல்லை, தீபா தான் பல்லவி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது தீபாக்கே பெரிய ஷாக்கு. ஏன்னா மீனாட்சி யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. அபிராமி அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்க, போட்டு உடச்சிட்டான். இனி இவளுக்கு இந்த வீட்டில் மரியாதை கிடைக்குமா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் மனசில் போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்க. அங்கிட்டு வந்துட்டு தீபா வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எப்படி சார் தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே கேள்வி கேட்டு வெளியில் சொல்ல முடியாமல் அப்படியே தப்பிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்க. கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் தான் பல்லவின்னு எனக்கு தெரியுங்க, இனிமேல் நீங்கள் ரெட்டை வாழ்க்கை வாழ தேவையில்ல, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் வேறு லெவலில் போகணும், நீங்கள் உங்களோட ஆசைப்படி நீ நல்ல சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, எப்படிப்பா கார்த்தி தீபா தான் பல்லவின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, கார்த்தி வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இருந்தாலும் கார்த்தி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியவே இல்லை. நீ பல்லவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த சிதம்பரத்துக்கிட்ட எவ்வளோலாம் போட்டி போட்டேன், அப்படி இருந்தும் கல் நெஞ்சக்காரியாக இருந்திருக்கா, வீட்டுக்குள்ளே ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன் நான் தான் பல்லவின்னு சொல்லிட்டு வாயை தந்து சொல்கிறதுக்கு என்ன இவங்களால் முடியலையா? நான் இப்போ ஏன் இவ்வளோ நாடகக்காரின்னு சொல்கிறது உனக்கு புரியுதா? சொல்லு கார்த்தி, இப்போயாவது இந்த அம்மா சொல்கிறது சரின்னு நினை. இங்கே பாரு தீபா, நீ பண்ணது ரொம்ப தப்பு, அத்தை இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தேல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா குறைக்க ஏற்றி விட மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை அதான் கார்த்தி சொல்கிறாருல்ல தீபாவோட சூழ்நிலை அப்படின்னு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, மீனாட்சி அமைதியாக இரு பார்த்துக்கோ, என்ன உனக்கு இதில் உடந்தையா அப்படின்னு கேட்க, அப்படியே வந்துட்டு மீனாட்சி அமைதியாகிக்கிறாங்க. இல்லை அத்தை யாருக்குமே தெரியாது, நானே வந்துட்டு சொல்லாமல் மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, அப்புறம் வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, சரி விடுங்கம்மா, அவங்களோட சூழ்நிலை அப்படி, இதை நம்ம பெருசுபடுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணி அடுத்த சீனில் தீபா ரூமில் உட்காந்து பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஏன்னா அபிராமி எல்லாம் இப்போதைக்கு ரொம்ப கோவமாக தானே இருக்காங்க தீபா மேலே. அடுத்து வந்துட்டு கார்த்தி உள்ளே வர்றாங்க. வந்ததுமே தீபா ஏஞ்சி நிற்கிறாங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார், நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஓடி போய் காலில் விழுக, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தூக்கி விடுறாங்க. தீபா வந்துட்டு ரொம்ப ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு கார்த்தி கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்ல, கேளுங்க சார், என்ன வேணால் கேளுங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் கார்த்தி கேட்குறாரு, நான் இப்போ வரைக்குமே உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்றாங்க தீபா. இல்லை உங்களுக்கு பிடிக்காதது ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்லி தீபா சொல்கிறாங்க. எனக்கு வேணவே வேணாம், நீங்கள் எனக்கு செட் ஆக மாட்டீங்க, என் வாழ்க்கையை விட்டே உங்கள் ஒதுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன பேச்சாவது நான் இப்போ வரைக்கும் பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க, இல்லவே இல்லை கோபால் அப்படின்ற மாதிரி, இல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அடித்து சொல்ல, அப்புறம் ஏங்க நீங்கள் இந்த பல்லவின்ற விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க, இதையும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை சார் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டி நின்றுட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. கார்த்தியை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் சொல்லியிருக்கணும், ஆனால் நான் அப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னை நீங்கள் நம்பினது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்க தோணுது, நீங்கள் தான் பல்லவி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அப்படி சந்தோஷப்படுறேன்னா உங்களை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிருவேனா, என் வாழ்க்கையை விட்டு வெளியில் துரத்திடுவேனா, இதெல்லாம் கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா? அந்த பல்லவிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நீங்கள் என் ஒய்ஃபாக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு வந்துட்டு அந்த அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேனா, ஏங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, சார் என்னை மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்ல, வேணாம் நான் வந்துட்டு இதில் ரொம்ப டிசப்பாயின்மெண்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்ப போக, சார் ப்ளீஸ் சார் அப்படின்றாங்க. மன்னிப்புன்றது மனசுலேருந்து வரணுங்க, ஆனால் அந்த பெரிய மனசு இப்போதைக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன கார்த்தி இப்படி சொல்லிட்டீங்க, தீபா பாவம் தானே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. பட் பரவாயில்ல, கார்த்தி விட மாட்டார். எப்படியும் தீபாவும் கார்த்தி ஒன்றாயிடுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.